ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதனால் ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கடந்த மாதங்கள் முழுவதும் நம்மை கண்ணின் மணியை போல பாதுகாத்து இந்த புதிய மாதத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில காண செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அவருக்கே மகிமை செலுத்தும்படியாக வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா என்ற பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. இலவசமாய் கிருபையினால் நீதிமானாக்கிவிட்டீர். இலவசமாய் கிருபையினால் நீதிமானாக்கிவிட்டீர். ஐயா நீதிமானாக்கிவிட்டீர். வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. ஆவியினால் வார்த்தையினால் மறுபடி பிறக்கச் செய்தீர். வார்த்தையினால் மறுபடி பிறக்கச் செய்தீர். ஐயா மறுபடி வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம் தேவா. வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. இரத்தத்தால் தெளிக்கப்பட்டோம், ஒப்புரவாக்கப்பட்டோம். இரத்தத்தால் தெளிக்கப்பட்டோம், ஒப்புரவாக்கப்பட்டோம். ஐயா ஒப்புரவாக்கப்பட்டோம். வாழ்த்துகிறோம். போர் நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருடைய சமூகத்துல வாழ்த்துகிறோம், போற்றுகிறோம் தேவா. உம்மை நோக்கி பார்க்கின்றோம், பிரகாசமடைகின்றோம். உம்மை நோக்கி பார்க்கின்றோம், பிரகாசமடைகின்றோம். ஐயா பிரகாசமடைகின்றோம். வாழ்த்துகிறோம் தேவா. வாழ்த்துகிறோம், போற்றுகிறோம் தேவா. அற்புதமே, அதிசயமே, ஆலோசனை கர்த்தரே. சொல்லுங்க. அற்புதமே,
ஜீவனுள்ள வார்த்தை நீரே, ஐயா ஜீவனுள்ள வார்த்தை நீரே. வாழ்த்துகிறோம், ஆமே போற்றுகிறோம், முழு உள்ளத்தோடு வாழ்த்துகிறோம், போற்றுகிறோம் தேவா. இலவசமாய் கிருபையினால் நீதிமானாக்கி விட்டீர் ஐயா, இலவசமாய் ஆமென் ஆண்டவரே விட்டீர், என்னை நீதிமானாக்கி விட்டீர், என்னை நீதிமானாக்கி விட்டீர். வாழ்த்துகிறோம், போற்றுகிறோம், ஆமென். வாழ்த்துகிறோம், போற்றுகிறோம் தேவா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இலவசமாய் கிருபையினால் ஆண்டவர் என்னை நீதிமான்களாக மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. அவ்வளவு பெரிய கிருபை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மை நீதிமான்களாக்கி இருக்கிறார், அவரோடு ஒப்புரவாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய இரத்தத்தினாலே, அவருடைய இரத்தம் நம்மையிலே தெளிக்கப்பட்டதினாலே அவரோடு நாம் ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. பகையாய் நடிவாய் இருந்ததான பிரிவினையை நீக்கி அவரோடு நம்மை ஒப்புரவாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கும் அவருக்கும் இருந்ததான பிளவை மாற்றி அவரோடு நம்மை ஒப்புரவாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை நல்ல தெய்வம். ஹல்லேலூயா. அவரை அல்லாமல் வேறே ஒன்றும் நமக்கு இல்லை. அதான் பேதுரு சொல்றார், உண்மை அல்லாமல் நாங்கள் யாரிடத்திலே போவோம்? ஜீவனுள்ள வாழ்வு தரும் வார்த்தைகள் எல்லாம் உம்மிடத்தில். என்னை வாழ வைக்கக்கூடிய, என்னை உயிர்ப்பிக்கக்கூடிய, என்னை பிரகாசிக்க செய்யக்கூடிய, என்னை உயிரோடு இருக்க செய்யக்கூடியதான வார்த்தைகள் எல்லாம் அவரிடத்தில் உண்டு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. சேர்ந்து பாடுவோமா? ஹல்லேலூயா. உம்மையன்றி யாரிடம் செல்வோம்? ஜீவனுள்ள வார்த்தை நீரே. சொல்லுங்க சேர்ந்து. உம்மையன்றி யாரிடம் செல்வோம்? ஜீவனுள்ள வார்த்தை நீரே. ஐயா ஜீவனுள்ள வார்த்தை நீரே, ஐயா ஜீவனுள்ள வார்த்தை நீ. கரங்களை தட்டி பாடுவோம். வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம், ஆமென். வாழ்த்துகிறோம், போற்றுகிறோம் தேவா. அற்புதமே, அதிசயமே, ஆலோசனை கர்த்தரே. அற்புதமே, அதிசயமே, ஆலோசனை கர்த்தரே. என்றும் ஆலோசனை, ஆமென். என்றும் ஆலோசனை கர்த்தரே. வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், ஆமென். வாழ்த்துகிறோம். இன்னொரு விசையாய் உம்மையன்றி, உம்மையன்றி யாரிடம் செல்வோம்? ஜீவனுள்ள வார்த்தை நீரே. சொல்லுங்க. உம்மையன்றி ஜீவனுள்ள வார்த்தை நீரே. ஐயா ஜீவனுள்ள வார்த்தை நீரே, ஐயா ஜீவனுள்ள வார்த்தை நீரே. வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், வாழ்த்துகிறோம், போற்றுகிறோம் தேவா. கருணை பிதாவே, கல்வாரி அன்பு, உம்மை அல்லால் எனக்கு
கருணை பிதாவே, கருணை பிதாவே. உம்மை அல்லால் எனக்கு அருமில்லை. உம்மை கிருபை தருமே, கிருபானதியே, 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 கிருபை தருமே, கிருபாநிதியே, கிருபாநிதியே, அன்பின் வடிவே, அன்பின் வடிவே. ஏழைக்கு இறங்கிடுமே செய்யா, ஏழைக்கு இறங்கிடுமே செய்யா. கருணை பிதாவே, எனக்கு அருமில்லை. உம்மை அல்லால் கஷ்டங்கள் விலக கை கொடுத்தீரே, கை கொடுத்தீரே, கை கொடுத்தீரே. கஷ்டங்கள் சொல்லுங்க, அவர் நம்மை கை கொடுத்து தூக்கினாரே, கை கொடுத்தீரே. நேசர் முகம் காண, நேசர் முகம் ஏகிடுதே ஆசை என்னுள்ளிலே, ஏகிடுதே. கஷ்டங்கள் விலக கை கொடுத்தீரே, சொல்லுங்க தீரே. ஆமென். கஷ்டங்கள் விலக கை கொடுத்தீரே, கை கொடுத்தீரே. நேசர் முகம் காண, நேசர் ஏகிடுதே, ஏகிடுதே ஆசை என்னுள்ளிலே. கருணை பிதாவே, கல்வாரி அன்பே, உம்மை அல்லால் எனக்கார். எத்தனை பேர் சொல்ல முடியும் ஆண்டவரே, உம்மை அல்லால் எனக்காருமில்லை. தேவனின் சித்தம் செய்திட செய்யும், செய்திட செய்யும், செய்திட செய்யும். தியாகமா நீரோ, தியாகமா தேடிட உள்ளம் களித்திடுதே. தேடிட கருணை பிதாவே, உம்மை அல்லால். ஆமென். உம்மை அல்லால் எனக்கு அருமை. சொல்லுங்க மறுபடியும், கருணை பிதாவே, உம்மை அல்லால் எனக்கு அருமில்லை. இன்பநாதா தூமனேசா, தூமனேசா, தூமனேசா. இன்பநாதா தூமனேசா, தூமனேசா. அன்பின் கடலே, அன்பின் கடலே. அன்பினாலே உருவாகினீரே, அன்பினாலே. சொல்லுங்க, அன்பினாலே. கருணை பிதாவே, உம்மை அல்லால் எனக்கு அருமில்லை. உம்மை அல்லால், உம்மை அல்லாமல் என் வாழ்வில், அல்லாமல் என் துணை யாருண்டு? நீரே அல்லாமல்
ஆண்டவரே. உம்மை அல்லாமல் உம்மை நேசிக்கிறேன் இயேசுவே, என் ரட்சகா, என் தேவா, என் ரட்சகா, என் தேவா. உம்மை நேசிக்கிறேன் இயேசுவே, என் ரட்சகா, என் தேவா. சொல்லுங்க, என் ரட்சகா, என் தேவா. உம்மை ஆராதிப்பேன் போற்றுவேன் தேவா, உம்மை ஆராதிப்பேன் போற்றுவேன் தேவா, உம்மை ஆராதிப்பேன் போற்றுவேன் தேவா. நீரே என்றும் என் வாழ்வினில் தேவன், உம்மை ஆராதிப்பேன் போற்றுவேன் தேவா. நீரே என்றும் என் வாழ்வினில் தேவன். நேசிக்கிறேன் இயேசுவே, என் ரட்சகா, ஆமென், என் ரட்சகா, என் தேவா, என் ரட்சகா, என் தேவா, என் ரட்சகா, என் தேவா. கரங்களை தட்டி அவருடைய அன்பை நினைத்து ஹல்லேலூயா. நாங்கள் உம்மை நேசிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை அல்லாமல் எங்களுக்கு வேறு யாரும் இல்லை. ஹல்லேலூயா. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. எங்களை உயர்த்தினவரே, எங்களை வாழ வைத்தவரே, இதுவரைக்கும் எங்களை நீர் நடத்தி வந்தீரே. உம்முடைய கிருபைகளை நினைத்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. கஷ்டங்கள் விலக கை கொடுத்தீரே, கை கொடுத்தீரே, கை கொடுத்தீரே. கஷ்டங்கள் கை கொடுத்தீரே, கை கொடுத்தீரே, கை கொடுத்தீரே. நேசர் முகம் காண, நேசர் முகம் காண ஏகிடுதே ஆசை என்னுள்ளிலே. ஏகிடுதே ஆசை என்னுள்ளிலே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும், என் கஷ்டங்கள் விலகுவதற்கு அவர் எனக்கு கை கொடுத்து தூக்கினார், சேற்றில் உளையான சேற்றிலிருந்து என்னை தூக்கினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நல்லவர், அவர் வல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் செய்த நன்மைகளை நினைத்து, அவர் செய்த உபகாரங்களை நினைத்து, அவர் நம்மை தூக்கிய விதத்தை நினைத்து நன்றி சொல்லாம நம்ம இருக்கவே முடியாது. முழு இருதயத்தோடு ஆண்டவருடைய சமூகத்திலே ஹல்லேலூயா. ஓ ரகதனலரமோ ஷகதனலரதியாந்தரபலவோ. நாங்கள் உம்மை முழு இருதயத்தோடு துதிக்கிறோம். சொல்லுங்க ஹல்லேலூயா. முழு இருதயத்தோடு உம்முடைய சமூகத்திலே நன்றி மிகுந்த ஆண்டவரே மனதோடு உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்கள் எல்லாவற்றுக்கும் எல்லாம் நீங்க தான் ஆண்டவரே சொல்றவங்க ஹல்லேலூயா. முழங்கால் படிட்டு ஆண்டவருடைய சமூகத்திலே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய சமூகத்தில் அவரை ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து நல்ல சத்தம் உயர்த்தி ஆண்டவரே முழு இருதயத்தோடு உம்முடைய சமூகத்தில் நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நீ செய்த நன்மைகளுக்கு ஈடாக ஆண்டவரே இந்த மாதத்தின் முதல் வாரத்திலேயோ உங்க சமூகத்தில் வந்து நன்றி நிறைந்த நன்றி பலிகளோடு ஆண்டவரே, நன்றி பலிகளோடு உங்க சமூகத்தில் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நடத்தி வந்த எல்லாவற்றிற்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஷகதனலரதியாந்தரபலவோ. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. நாங்க வேற என்னத்தை செலுத்துவோம் ஆண்டவரே. எங்க இருதயம் நிறைஞ்சு, எங்க சிந்தை நிறைந்து ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், என் வாழ்க்கையில நன்றி சொல்றதுக்கு எதுவுமே இல்லையே, நான் நினைக்கிற மாதிரி நன்மைகள் எது என் வாழ்க்கையில் நடக்கலையே என்று நினைக்கலாம். அல்ல, அப்படி அல்ல. நான் இன்னைக்கு சுவாசிச்சுட்டு இருக்கிறேன், இன்றைக்கு ஜீவனோடு இருக்கிறேன், இன்றைக்கு சுகத்தோடு நம்ம அமர்ந்திருக்கிறோம் என்றாலே
அதற்கு நம்ம நன்றி சொல்லணுமே. நம்ம காசு கொடுத்து சுவாசிக்கலையே, இலவசமாய் நம்ம சுவாசிக்கிறோமே. இன்றைக்கும் ஆண்டவர் ஜீவனோட வச்சிருக்கிறாரு, நம்முடைய குடும்பங்களை பாதுகாக்கிறாரு. 2 கரங்களை உயர்த்தி முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன், உன்னதமானவரே. அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன், அதிசயமானவரே. 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன், உன்னதமானவரே. அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன், அதிசயமானவரே. சேர்ந்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். உயர்த்துகிறேன், உம்மை வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். ஒடுக்கப்படுவோர்க்கு அடைக்கலமே, நெருக்கடி வேளையில் புகலிடமே. ஒடுக்கப்படுவோர்க்கு அடைக்கலமே, நெருக்கடி வேளையில், ஆமே, நெருக்கடி வேளையில் புகலிடமே. நெருக்கடி வேளையில் சத்தம் உயர்த்தி முழு இதயத்தோடு ஆமென், உன்னதமானவரே. உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன், அதிசயமானவரே. சொல்லுங்க, முழு இதயத்தோடு, முழு இதயத்தோடு உம்மை உம்மை துதிக்கிறோம் ஐயா. உம் அதிசயங்கள் எல்லாம் அதிசயமானவரே. நாடி தேடி வரும் மனிதர்களை தகப்பன் கைவிடுவார். நம்ம அப்பா கைவிடுகிறதே இல்லை. நாடி அவர் நம்முடைய தகப்பன், நம்முடைய அப்பா. அவர் ஹல்லேலூயா. விடுவதே இல்லை, ஒருபோதும் கைவிடுவதே இல்லை. நம்மை ஒருபோதும் கைவிடுவதே இல்லை. நாடி தேடி வரும் மனிதர்களை தகப்பன், சொல்லுங்க, எங்க அப்பா என்ன கைவிடுகிறதே இல்லை. நாடி எங்க அப்பா கைவிடுவதே இல்லை, ஒருபோதும் கைவிடுவதே இல்லை, ஒருபோதும் கைவிடுவதே இல்லை. முழு இதயத் அதனாலதான்ப்பா நாங்க உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா விதத்திலும் எங்களுக்கு நீர் நல்லவர் தான் ஆண்டவரே. ஆமென். அதிசயங்கள் எல்லாம் அதிசயமானவரே. நன்றி நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி, பலிகள் செலுத்துகிறோம். சொல்லுங்க, நன்றி நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி, பலிகள் செலுத்திடுவோம். சொல்லுங்க, நன்றி 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 நன்றி,
சிந்தனையில கொண்டு வாங்க. அவர் செய்த நன்மைகளை எபினேசர் செய்த நன்மைகளை தண்டிக்கப்பட்டார் நான் மன்னிப்படைய நீதிமானாகினாரே. நொறுக்கப்பட்டார் நான் மீட்படைய நித்திய ஜீவன் தந்தார். சொல்லுங்க, தண்டிக்கப்பட்டார், தண்டிக்கப்பட்டார் நான் மன்னிப்படைய நீதிமானாகினாரே. நொறுக்கப்பட்டார் நாம் மீட்படைய நித்திய ஜீவன் தந்தார். காயப்பட்டார் நாம் சுகமாக நோய்கள் விசுவாசத்தோடு அவருடைய ரத்தத்தை விசுவாசித்து பாடுங்க. இந்த ஆராதனை வேளையிலே ஆண்டவர் சுகம் தர வல்லவர். காயப்பட்டார் நாம் சுகமாக நோய்கள் நீங்கியதே. சுமந்து கொண்டார் நம் பாடுகள் சுகமானோ. விசுவாசத்தோட சொல்லுங்க, திரும்ப திரும்ப சொல்லுங்க. காயப்பட்டார் நான் நோய்கள் நீங்கியதே. சுமந்து கொண்டார் நம் பாடுகள் சுகமானோம் தழுவுக. விசுவாசத்தோடு நன்றி நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி. முழு உள்ளத்தோடு சமூகத்திலே கோடி கோடி நன்றி பலிகள் செலுத்திடுவோம். ஏழ்மையானார் சிலுவையிலே செல்வந்தனாய் நாம் வாழ சாவையேற்றால் ஜீவன் பெற முடிவில்லா வாழ்வு தந்தார். ஏழ்மையானார் சிலுவையிலே செல்வந்தனாய் நாம் வாழ சாவையேற்றார் நாம் ஜீவன் பெற முடிவில்லா வாழ்வு ஜீவனை கொடுத்தாரே. சொல்லுங்க, நன்றி நன்றி நன்றி. நல்ல விசுவாசத்தோட நன்றி நிறைந்த இருதயத்தோட அவர் செய்த நன்மைகள் பெரியது நம்முடைய வாழ்க்கையில நம்ம நினைச்சு பார்க்காத. சொல்லுங்க, நன்றி 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 நன்றி. நன்மைகளை நினைத்து அவர் நம்முடைய வாழ்க்கையில செய்த உபகாரங்களை நினைத்து ஆச்சரியப்படத்தக்கதாக அறிவுக்கு எட்டாத விதத்திலே நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில செய்திருக்கிறாரே. இந்த ஆசீர்வாதம் நம்ம பாடுறோம் பாருங்க, இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்முடைய அறிவுக்கு எட்டாதது. நம்ம சின்ன சின்ன காரியங்களை யோசிக்கிறோம், ஆனா ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில வைத்திருக்கிற திட்டங்களும் ஆசீர்வாதங்களும் பெரியவைகள். அவர் சிலுவையிலே நமக்காக செய்து முடித்தது அது மகா மேன்மையானது. ஹல்லேலூயா. 1000 நாவுகள் இருந்தாலும் போதாது அவர் நமக்கு செய்த உபகாரங்களுக்கு. நான் செல்வந்தனாய் மாறுவதற்காக அவர் சிலுவையிலே ஏழ்மையானாரே. நான் சுகமடைவதற்காக, நான் ஆரோக்கியம் வருவதற்காக அவர் காயப்பட்டார். விசுவாசிக்கிறவங்க இந்த ஆராதனை வேளையிலே சுகத்தை பெற்றுக் கொள்வோம், ஆசீர்வாதங்களை அனுபவிக்க முடியும். விசுவாசத்தோடு விசுவாசத்தோடு நிறைய நேரத்தில் நம்ம புரிகிறது இல்லை. விசுவாசத்தோடு அவரை ஆராதிக்கும் பொழுது அந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை செய்கிறார்.
Hallelujah. Ragadanalara mashagadanalara diyantere bala bala bo nirallava. எல்லாம் கொஞ்ச நேரம் ஆவியில நிறைந்து ஹalleluya ரகதனலர மமம ஷகதனலர தியந்தர பலபலவோ நீ நல்லவர் நீ நல்லவர் நீ நல்லவர் நீ நல்லவர் ரகதனலர ஆண்டவரே உம்முடைய மகிமை நிரப்புவதாக உம்முடைய சிலுவையின் ஆசீர்வாதம் எங்க சபையில கடந்து வருவதாக ராஜா விசுவாசத்தோடு ஆவியில நிறைந்து உம்முடைய சமூகத்துல ஜெபிக்கிற ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே ரகதனலர மஷகதனலர தியந்தர பலபலவோ Oh hallelujah rababa shagadana ragadana ragadana bo எழுந்தருளும் ஆண்டவரே எழுந்தருளுவீராக எழுந்தருளுவீராக ஆண்டவரே எங்க ஆராதனையில பிரசன்னமாய் இருப்பீராக நீர் எங்கள் ஆத்துமாவிலே எழுந்தருளுவீராக எங்க சரீரமாகிய ஆலயத்திலே எழுந்தருளுவீராக மீட்படைய செய்யும்படி உயிர்ப்பிக்கும்படி ஆத்துமாக்களிலே கிரியை செய்யும்படி சோர்ந்து போயிருக்கிற ஆண்டவரே தளர்ந்து போயிருக்கிற பகுதிகளிலே ஆவியானவரே நீர் கிரியை நடப்பிப்பீராக ரபா ஷகதனலரபோ ஹalleluya ரகதனலரபோ ஷகதனலரதியந்தரபலவோ ஹalleluya அசைவாடும் ஆவியானவரே அசைவாடுங்க ஆண்டவரே வாஞ்சையோடு இருக்கிற ஒவ்வொருவர் மேல அசைவாடுவீராக ஆவியானவரே நீர் எங்கள் ஆராதனையில கிரியை செய்வீராக இருதயங்களிலே இடைபடுவீராக ஒரு ரபா ஷகதனலரகதனலரதியந்தரபலவோ ஆவியானவரே அன்பினாவியானவரே இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே ஆத்துமாக்களை கர்த்தரே நிரப்புவீராக மறுபடியும் இரண்டு கரங்களை உயர்த்தி ஆவியானவரே அன்பினாவியானவரே இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே இயேசுவே இப்போ வாரும் இறங்கி எங்கள் மத்தியிலே இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். பரிசுத்த ஆவியானவரை நாம் வரவேற்போமாக. ஆவியானவர் நம் ஒவ்வொருவரை ஆட்கொள்ளுவாராக. ஹல்லேலூயா. ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் சிந்தையை ஆளுகை செய்வீராக, எங்கள் எண்ணங்களை ஆளுகை செய்வீராக, எங்கள் சரீரத்தின் ஒவ்வொரு அவயவங்களையும் நீர் ஆளுகை செய்வீராக. பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது சபை நடுவிலே ஒவ்வொருவரை நீர் நிரப்புவீராக. இந்த நவம்பர் மாதத்தில் இந்த முதல் வாரத்திலேயும் ஆமென் ஹல்லேலூயா பரிசுத்த ஆவியானவர் நம்மை முற்றிலுமாக ஆட்கொள்வாராக. ஆமென். கர்த்தருக்கு
உங்களுக்குள் ஆவியிலே பலனடைந்து கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்கத்தக்கதான ஒரு உன்னதத்தின் ஆவியை கர்த்தர் இந்த காலை நேரத்திலேயோ இந்த மாதத்தின் இந்த தொடக்க நாட்களிலே ஆண்டவர் நம்மேலே பொழிந்தருளுவாராக. ஹல்லேலூயா. இன்னும் ஒரு மாதத்தை கர்த்தர் எங்களுக்கு கூட்டி தந்திருக்கிறீர் ஆண்டவரே. இன்னும் ஒரு நாட்களை கர்த்தர் எங்களுக்கு கூட்டி தந்திருக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த நாட்களிலே நாங்கள் உமக்காக எழும்பி பிரகாசிக்கத்தக்கதாக பரிசுத்த ஆவியானுடைய மகிமையின் பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவர் மேல் வந்து அமருவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா. எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் எழுந்து நிற்பமாக. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். கிருபையாய் கர்த்தர் நமக்கு நாட்களை தருகிறார். கிருபையாய் கர்த்தர் நமக்கு மாதங்களை தருகிறார். ஹல்லேலூயா. கடந்த 10 மாதங்களையும் கர்த்தர் கிருபையாய் கடந்து வர பண்ணினார். இந்த 11வது மாதத்தில் பிரவேசிப்பதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். ஓ ஹல்லேலூயா. இந்த நாளிலே தாமே கர்த்தருடைய ஆவியிலே அவருடைய வல்லமையிலே நாம் பலன் கொண்டு எழும்புவதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. பலன் இல்லாதவனுக்கு பலனையும் சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தையும் பெருக பண்ணுகிற ஆவியானவர் நம் நடுவிலே ஹல்லேலூயா அந்த காலை நேரத்தில் வந்திருக்கிறார். நம்ம எல்லாரும் ஒருமித்து கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோமாக. ஆவியானவரே, எங்கள் மத்தியிலே நீர் அசைவாடுவீராகப்பா. எங்கள் நடுவிலே நீர் எழுந்தருளுவீராக. நீர் எழுந்தருளுவீராகப்பா. உம்முடைய நாமத்துக்கே மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரப்பா, 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 ஸ்தோத்திரப்பா. ஹல்லேலூயா. நன்றியோடு கூட நாங்களுமே துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கையை உயர்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் ஹல்லேலூயா. பரிசுத்தரே, பரிசுத்தரே, பரலோக ராஜாவே. பரிசுத்தரே, பரிசுத்தரே, பரலோக ராஜாவே. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் பரிசுத்தரே. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் பரிசுத்தரே. கையை உயர்த்தி ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. பரிசுத்தர், பரிசுத்தரே. ஓ ஆராதனை. பரிசுத்தர், பரிசுத்தரே. ஆராதனை, ஆராதனை. பரிசுத்தர், பரிசுத்தரே. ஹா 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 ஹா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஹா 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 ஹா. அல்லேலூயா. 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 ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமாக. ஹல்லேலூயா. பரிசுத்தமுள்ள தெய்வத்துக்கு ஆமென். மகிமை நிறைந்த தேவனுக்கு
மகத்துவமுள்ள ஆண்டவருக்கு, இதுவரை நம்மை நடத்தி வந்த தேவனுக்கு, ஹல்லேலூயா, நம்மை ஆட்கொண்ட இரட்சகருக்கு கரங்களை தட்டி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோமாக. நன்றி 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 ஆவியானவரே. நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 1 சாமுவேலின் புஸ்தகம் 30வது அதிகாரம், அதில் 8வது வசனத்தை ஒருவர் சத்தமாய் வாசியுங்கள். அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை அது ஜீவனுள்ள வார்த்தை. ஒருத்தர் நமக்கு நல்ல வார்த்தையை சொல்லியிருக்கலாம், ஒருத்தர் நமக்கு ஆறுதலான வார்த்தைகள் சொல்லியிருக்கலாம். ஆனால் அந்த வார்த்தை ஒரு நாளும் நம்மை உயிர்ப்பிக்காது, ஒரு நாளும் நம்மை ஆசீர்வதிக்காது. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை நிச்சயமாக நம்மை உயிர்ப்பிக்கும். அல்லேலூயா அல்லேலூயா. இந்த வார்த்தையிலே ஜீவன் உண்டு. எத்தனை பேர் ஆமேன் சொல்கிறீங்க? ஆமேன். அல்லேலூயா அல்லேலூயா. ஆமேன். இந்த வார்த்தைகள் கிடைக்கும் பொழுது அதை நாம் இருதயத்திலே அதை பெற்றுக்கொள்வோமாக. ஆண்டவர் இந்த நவம்பர் மாதத்திலே ஒரு வார்த்தையை கர்த்தர் கொடுத்தார். அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்காக நாம் எல்லாரும் கரம் உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமாக. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த நவம்பர் மாதத்தில் நீர் எங்களுக்கு தந்ததான இந்த நல்ல வார்த்தைகளுக்காக, இந்த ஜீவனுள்ள உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. கடந்த நாட்களிலே திருச்சபையை குறித்ததான ஒரு பாரம் என்னுடைய இருதயத்தை அழுத்தி கொண்டிருந்த பொழுது கர்த்தர் ஒரு வார்த்தையை இந்த வார்த்தையை எனக்கு ஞாபகப்படுத்தி என்னை பலப்படுத்தினார். தாவீதை பார்த்து ஆண்டவர் சொன்னதான அதே வார்த்தை தான். தாவீதை பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னார்? அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். அல்லேலூயா. ஆமென். இந்த புதிய மாதத்தில், இந்த நவம்பர் மாதத்திலையும் கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாக இந்த இடத்துல கூடி ஆராதிக்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்துவாராக. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதை பின்தொடர். எதை பின்தொடரணும்? அந்த தண்டை. எதை இழந்து போனோமோ, எதை இழந்து நிற்கிறோமோ அதை பிடித்து கொள்ளும்படியாக பின்தொடர வேண்டும். அல்லேலூயா. எது உங்களுக்கு விரோதமாக இருக்கிறதோ, எது உங்களுக்கு விரோதமாக இருந்ததோ, ஆண்டவர் சொல்லுகிறார், அதை பின்தொடர், அதை பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். அல்லேலூயா. ஆமென். எத்தனை பேருடைய இருதயத்தில் இந்த வார்த்தை ஒரு தீப்பொறி போல விழுந்ததுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் இந்த நவம்பர் மாதத்திலையும் ஆமென் சபைக்கு ஆமென் கொடுக்கும்படியாக இந்த வார்த்தையை கர்த்தர் என்னுடைய இருதயத்தில் தந்தார். ஆண்டவர் சொன்னார், இதோ நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். அல்லேலூயா அல்லேலூயா. இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலிருந்து இந்த நாள் வரையிலும் கர்த்தர் கிருபையாய் நம்மை நடத்தி வந்தார். ஆமாம். இந்த வருஷத்தில் எதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணியிருக்கிறோமோ, இழந்திருக்கிறோமோ, இழந்த எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. ஆமென். இதோ நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்று சொன்ன ஆண்டவர் ஆமென் இந்த வருஷத்தில் இழந்த எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. அல்லேலூயா அல்லேலூயா. தாவீது எதிர்பாராத நேரத்தில் எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறான். அவன் நினைச்சு பார்க்கல, அவன் எதிர்பார்க்கல. திடீரென்று அவன் எல்லாவற்றையும் இழந்து அவன் நிற்கிறான். அமலேக்கியர்கள் தாவீது இல்லாத நேரத்தில் வந்து
தாவீதுக்கு கொடுக்கப்பட்டதான சிக்லாக் என்கிறதான பட்டணத்தை சுட்டெரித்து போட்டான். இந்த பட்டணம் தாவீதுக்கென்று கொடுக்கப்பட்டது, இது தாவீதுக்கு உரியது. அப்படிப்பட்டதான அந்த சிக்லாக் என்கிறதான பட்டணத்தை அவன் சுட்டெரித்து போட்டான். அவனுக்கு இருந்ததான மனைவி, பிள்ளைகள், அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சிறைப்பிடித்து கொண்டு போய்விட்டார்கள். அந்த அதிகாரம் முழுவதும் நான் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே அதைத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றையும் அவர்கள் சிறைப்பிடித்து கொண்டு போய்விட்டார்கள். எல்லாவற்றையும் இழந்து நிர்கதியாக அவன் நிற்கிறான். இந்த சூழ்நிலையில தான் தாவீது ஒரு காரியத்தை செய்கிறான். 6வது வசனத்திலே பாருங்க, தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகளின் நிமித்தம் மனக்லேசமானதினால் அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீது இந்த சூழ்நிலையில் எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறான். அவன் இந்த சூழ்நிலையிலே அவன் தன்னை குறித்து சொல்லும் பொழுது, தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். கர்த்தர் இப்படிப்பட்ட அனுபவத்தை கர்த்தர் நமக்கும் தருவாராக. ஆமென், ஹல்லேலூயா. அவன் சோர்ந்து போகல, அதுல உடைந்து போகல. பாபு பிரதர் பாடின பாட்டை போல உடைந்த பாத்திரமாக அப்படியே எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு நிற்கல. ஆனால் தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். எது இழந்தாலும் ஆபகுக் தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, ஆபகுக் கடைசி அதிகாரம், ஆமென், அதில் கடைசி வசனத்தில் நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, இல்லை அதுக்கு மேலிருந்தே நம்ம வாசிடுவோம். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடிகளிலே பலம் உண்டாகாமல் போனாலும், ஒளிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமற் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் நான் களி கூறுவேன். அல்லேலூயா. 19வது வசனத்தில் பாருங்க, ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன். எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், என் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களிலே என்னை நடக்க பண்ணுவார். திரும்பவும் அந்த வசனத்தை வாசிப்போம். ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களிலே என்னை நடக்க பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே நம்முடைய பலன். அதனால சில காரியங்கள் நம்மை விட்டு போனாலும் அவைகளில் நாம் சோர்ந்து போகாதபடிக்கு ஆண்டவர் இந்த காலை நேரத்தின் இந்த வார்த்தையின் மூலமாக நம்மை பலப்படுத்துகிறார். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். ஓகே, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், அவைகளை கர்த்தர் இழந்தவைகளை எனக்கு திரும்ப தருவார் என்கிறதான நம்பிக்கையோடு கூட கர்த்தருக்கு முன்பதாக தாவீது இருக்கிறான். அல்லேலூயா, ஆமென். இந்த சூழ்நிலைகளிலே இழப்பின் நேரத்திலே கர்த்தருடைய ஆலோசனை இந்த தாவீதுக்கு வருகிறது. தெளிவாக தாவீதை பார்த்த ஆண்டவர் சொல்லுகிறார், அதை பின்தொடர். தாவீது கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா? நான் அந்த கூட்டத்தை பின்தொடர வேண்டுமா? எனக்குள்ளதை எல்லாவற்றையும் அவர்கள் அபகரித்து கொண்டு போய்விட்டார்களே, அதை பின்தொடர வேண்டுமா? அதை பிடிப்பேனா? அல்லது நான் வேற ரூட்டில் போகணுமா? ஓகே, போனது போகட்டும் அப்படின்னு நான் இருக்கட்டுமா? ஆண்டவர் சொல்கிறார், இல்லை, நீ அந்த தண்டை பின்தொடர். அல்லேலூயா. நான் இந்த காலை நேரத்தில் அந்த வார்த்தையை தான் முக்கியப்படுத்த விரும்புகிறேன். நீ அதை பின்தொடர். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். நீ அதை பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். இழந்த குடும்ப உறவுகள், இழந்த ஆவிக்குரிய அனுபவங்கள், இழந்த பொருளாதார நன்மைகள், இழந்த சொத்துக்கள், இழந்த எல்லாவற்றையும், ஆமென், எதுவாக இருந்தாலும்
அவைகளை திருப்பிக் கொள்வதற்கு கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கையை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, நான் இழந்த எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினாலே நான் திருப்பிக் கொள்கிறேன். ஆமென். உம்முடைய நாமத்தினாலே நான் அவைகளை திருப்பிக் கொள்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா, அல்லேலூயா. உங்களோடு கூட தனிப்பட்ட விதத்தில் இந்த வார்த்தை எப்படி பேசுகிறது என்பது எனக்கு தெரியாது. அப்படி என்ன இழந்துட்டோம், அப்படி என்ன நம்ம விட்டு எல்லாம் போயிருச்சு அப்படின்னு ஒருவேளை நீங்கள் உங்கள் மனதில் யோசித்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் ஆழமாக யோசித்து பார்த்தீங்கன்னா, ஆமென், இன்னும் நாம் அனுபவிக்க முடியாத தேவனுடைய ஆசீர்வாதம், இன்னும் கிடைக்கப்பெறாததான சில வாக்குத்தத்தங்கள், இன்னும் கிடைக்கப்பெறாததான சில ஆசீர்வாதங்கள், சில நன்மைகள், ஆமென், இவைகள் எல்லாம் ஆமென் நாம் எதிர்பார்க்காத நேரத்தில் நம்மை விட்டு பறித்து கொள்ளப்பட்டது. ஆனால் கர்த்தர் இந்த மாதத்திலே அவைகளை ஞாபகப்படுத்த ஒன்றும் குறைவுபடாமல், வசனத்தில் பாருங்க, 19வது வசனத்திலே அதே அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும், சிறியதிலும் பெரியதிலும், குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஒவ்வொரு வார்த்தையையும் ஒரு அர்த்தத்தோடு நான் பார்க்குறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், அங்கே வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, சிறியதிலும் பெரியதிலும். அப்படின்னா எதுவுமே குறைவுபடலை. எல்லா விஷயத்திலும், சின்ன காரியமானாலும் பெரிய காரியமானாலும், ஆமென், நமக்கு உண்டான எல்லாவற்றையும், ஆமென், அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் திருப்பிக் கொண்டான். அல்லேலூயா. இப்போ இயேசுவின் நாமத்தினால் இந்த பலிபீடத்திலிருந்து இந்த வார்த்தையை சொல்லுகிற, ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் இந்த நாட்களிலே, இந்த மாதத்திலே, வருகிற நாட்களிலே பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. ஆமென். சிறியதிலும் பெரியதிலும், ஆமென், ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும், அல்லேலூயா, பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, திரும்ப பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, நம்மிடத்தில் வந்தது திரும்ப போயிட்டு, ஆமென், நமக்கு உண்டானது திரும்ப போயிட்டு, ஆமென், நமக்கு கிடைத்தது திரும்ப போயிட்டு, ஆனால் அவைகளை இயேசுவின் நாமத்தினால இந்த புதிய மாதத்திலே, ஆமென், திரும்ப பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் எனக்கு கிருபை தருவாராக. இந்த திருச்சபையிலே கூடி ஆராதிக்க வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் திரும்ப தருவாராக. ஆமென். ஹல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் இந்த தாவீதோடு கூட பேசினார். அன்றைக்கு தாவீதோடு கூட பேசின அதே ஆண்டவர், அதே தாவீதின் தேவன் தாமே இன்றைக்கு நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். தாவீதுக்கு அருளினதான நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கும் தருவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உயிர்த்தெழுந்த இயேசுவினாலே, இயேசுவின் நாமத்தினாலே இந்த வார்த்தையை தைரியமாக சொல்லுகிறேன். அன்றைக்கு தாவீதுக்கு திரும்ப எல்லாவற்றையும் கிடைக்க பண்ணினதான ஆண்டவர் நமக்கும் திரும்ப கிடைக்க பண்ணுவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். இழந்த எல்லாவற்றையும் தாவீது ஒன்றும் குறைவுபடாமல் திருப்பிக் கொண்டான். அமலேக்கியர்கள் வந்து தாவீது இருந்ததான அவனுக்கு உரிய, அவனுக்கு உண்டான அந்த சிக்லாக் பட்டணத்தை முற்றிலுமாக கொள்ளையடித்து அதை அக்கினியினால் சுட்டெரித்து போட்டார்கள். இந்த அமலேக்கியர்கள் யாரு? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 36வது அதிகாரம் அதிலே 12வது வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, இவர்கள் ஏசாவுனுடைய வம்சவழி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்கள் ஏசாவினுடைய வம்சவழி. கடந்த வாரத்தில் நம்ம தியானித்தோம், ஏசா, யாக்கோபு. இதில் 2 பேரில் யாக்கோபை கர்த்தர் அதிகமாக சிநேகித்தார். அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, ஏசாவையோ நான் வெறுத்தேன். அவனுடைய பிந்தின நாட்கள் அது கர்த்தருக்கு விரோதமாகவும் தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமாகவும் எழும்பினார்கள் என்று நாம் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். இவர்கள் எப்பொழுதுமே இஸ்ரவேலரோடு கூட
கர்த்தருடைய ஜனங்களோடு கூட, கர்த்தர் தெரிந்து கொண்டதான ஜனங்களோடு கூட எப்பொழுதுமே இவர்கள் யுத்தம் பண்ணுவார்கள். அவர்களுக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டே இருப்பார்கள். பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. திரும்ப திரும்ப அவங்க காரணமே இல்லாமல், சம்பந்தமே இல்லாமல் பிரச்சனை பண்ணிகிட்டே இருப்பாங்க. விரோதமாக எழும்பிக் கொண்டே இருப்பார்கள். ஆனால் இந்த இடத்துல இந்த அமலேக்கியர்கள் இந்த தாவீதுக்கு விரோதமாக வரும் பொழுது ஆண்டவர் சொன்னார், நீ அவர்களை கண்டு சோர்ந்து போகாதே, நீ அமைதியாக இருந்து விடாதே, அவர்களை பின்தொடர். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். நேற்றைய தினத்தில், நேற்றைக்கு நைட்டு வேதத்தை தியானித்து கொண்டிருக்கும் பொழுது எனக்கு முன்னாடி ஒரு மீன் இருக்கிறதான ஒரு கண்ணாடி குடுவை அங்கே வீட்டில் ஒரு டேபிளில் இருந்துச்சு. அதில் ஒரு புதிதாக வாங்கப்பட்டதான ஒரு மீன் அதுக்குள்ளே இருந்துச்சு. அப்புறம் நம்ம ஆள் ஸ்டெஃபன் அதுக்குள்ளே ஒரு குட்டி மீனையும் தூக்கி போட்டான். ஒரு பெரிய மீன், ஒரு குட்டி மீன். நானும் பார்த்துட்டே இருக்கிறேன். அந்த பெரிய மீன் அந்த குட்டி மீனை விடவே இல்லை. அது திரும்ப 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 சோர்ந்து போகாமல் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. அதே போல தான் இந்த அமலேக்கியர்கள் இந்த இஸ்ரவேலரோடு கூட ஆமென் திரும்ப திரும்ப அவர்களுக்கு விரோதமாக மாத்திரமல்ல, கர்த்தருக்கு விரோதமாகவும் இவர்கள் செயல்படுகிறார்கள். எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது? யாத்திராகமத்தின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 16வது வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, யாத்திராகமம் 17:16, அமலேக்கியனுடைய கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாக இருந்தபடியினால் அவனுக்கு விரோதமாக கர்த்தருடைய யுத்தம் நடக்கும். அல்லேலூயா. இவனுடைய கை தேவனுடைய சிங்காசனத்துக்கு விரோதமாகவே இருந்தது. இதைத்தான் லூசிபர் செய்தான். அதனால தான் அவன் விழுந்து போனான். ஆனால் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், அப்படி இருந்ததுனால தலைமுறையாக கர்த்தரின் யுத்தம் அவனை தொடரும். அல்லேலூயா. அப்படின்னா என்ன? இந்த வசனத்தில் நம்ம என்ன அறிந்து கொள்கிறோம் அப்படின்னா, நமக்கு விரோதமாய் ஆமென் உருவாக்கப்படுகிற ஆயுதங்களை கர்த்தர் வாய்க்காதை போகும்படியாக செய்வார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, ஆமென். யாராவது எழும்பி வந்தாங்க அப்படின்னா, ஆமென், யாராவது திரும்ப திரும்ப பிரச்சனை பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா, ஆமென், கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம யுத்தம் பண்ணி நம்ம சோர்ந்து போயிட்டோம்னா, ஆமென், ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய யுத்தம் அவனுக்கு விரோதமாக இருக்கும். அல்லேலூயா, ஆமென். ஆகையினால நாம் ஆமென் அந்த காரியத்தில் நம்ம முண்டிட்டு நம்ம நிற்க வேண்டாம். கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆமென் சொல்லுவோமாக. ஆமென். இந்த நேரத்திலையும் இந்த அமலேக்கியனுடைய ஆவியை ஆமென் இயேசுவின் நாமத்தினாலே நான் கடிந்து கொள்ளுகிறேன். உங்களுக்கு விரோதமாக, சபைக்கு விரோதமாக, நம்முடைய குடும்பத்துக்கு விரோதமாக, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு விரோதமாக எழும்புகிற அமலேக்கியின் ஆவியை ஆமென் கர்த்தர் முறியடிப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறதான தாவீது அவன் கர்த்தருடைய ஆலோசனையை பெற்றுக்கொண்டு இந்த அமலேக்கியருக்கு விரோதமாக அவன் போகிறான். கர்த்தர் அமலேக்கியர்களை அவனுடைய கையிலே ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ இந்த நேரத்தில் இந்த முதல் வாரத்தில் இந்த வசனத்துக்குரியதான விளக்கத்தை மாத்திர சொல்கிறேன். ஆண்டவர் ஆமென் இந்த வார்த்தையின் மூலமாக நம்மோடு கூட இடைப்படுவாராக. இந்த மாதத்தில் கர்த்தர் இந்த வார்த்தை திட்டமும் தெளிவுமாக நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுவதாக. எல்லாரும் கண்ணை மூடி ஆமென், என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு விரோதமாக நான் எழும்பக்கூடாதபடிக்கு அல்லது சில காரியத்தை நான் இழந்து நிற்கிறேன். ஆமென், அதற்கு காரணம் ஆமென் ஸ்தோத்திரம், எனக்கு விரோதமாக எனக்கு விரோதமாக உருவாக்கப்பட்டதான அமலேக்கியின் ஆவி. இந்த அமலேக்கியின் ஆவிகளை இயேசுவின் நாமத்தினால நான் மேற்கொள்ளுகிறேன், நான் முறியடிக்கிறேன்.
ஆமென், ஹல்லேலூயா. எல்லாரும் உணர்ந்து இந்த இடத்துல சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு ஆமென் பெரியவர்கள் வரைக்கும் உங்களுக்கு விரோதமாக என்ன விதத்தில் ஆமென் உங்க ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு விரோதமாக, உங்களுடைய வளர்ச்சிக்கு விரோதமாக, உங்களுடைய முன்னேற்றத்திற்கு விரோதமாக ஆமென் செயல்படுகிற எல்லா அமலேக்கின் ஆவிகள் ஆமென் அவைகளை மேற்கொள்ளத்தக்கதான பலனை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. எல்லாரும் வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர், எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எல்லா விதமான அமலேக்கின் ஆவிகளை இயேசுவின் நாமத்தினாலே நான் கடிந்து கொள்ளுகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே நான் அவைகளை முறியடிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே அவைகளை நான் மேற்கொள்ளுகிறேன். ஆமென், ஹல்லேலூயா. எதற்காக இப்படி ஜெபம் பண்ண வைக்கிறேன் அப்படின்னா, இந்த அமலேக்கியர்கள் ஆரம்பம் தொடங்கி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக வருவார்கள். ஆமென், அவர்களை கொள்ளை அடிச்சுட்டு கொண்டு போயிடுவாங்க. ஜனங்கள் யாரும் அதை குறித்து யோசிக்கிறதே இல்லை. அப்படியே இழந்ததா அப்படின்னு இருப்பாங்க. மறுபடியும் திரும்ப வருவாங்க. ஆனால் இந்த தாவீது செய்த காரியம் என்ன தெரியுமா? இந்த தாவீது வைராக்கியத்தோடு கூட அவன் அந்த தேவனுடைய ஆலோசனை பெற்றுக்கொண்டு அமலேக்கியருக்கு விரோதமாக புறப்பட்டு போனார். கர்த்தர் அவனுடைய கையில இழந்த எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்தார், உண்மைதான். ஆனால் வசனம் சொல்லுகிறது, அந்த அதிகாரத்தை தொடர்ந்து இருக்கிற அதிகாரங்களை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது இந்த அமலேக்கியருடைய ஜாதிகள் அதற்கு பின்பதாக இஸ்ரவேலரை தொடராதபடிக்கு அங்கே முற்றிலுமாக முறியடிக்கப்பட்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமீன். அப்படின்னா இந்த நேரத்தில் என் கூட நீங்கள் இணைஞ்சுக்கிட்டீங்கன்னா என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் ஜெபம் பண்ணுவீங்க. இனி ஒருபோதும் ஆமீன் எனக்கு விரோதமாய், என் குடும்பத்துக்கு விரோதமாய், திருச்சபைக்கு விரோதமாக அந்த அமலேக்கினுடைய ஆவி செயல்படாதபடிக்கு அந்த ஆவியின் கிரியைகள் முற்றிலுமாக முறியடிக்கப்பட்டு போவதாக. என்னோடு கூட சேர்ந்து இணைந்து ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே ஆமென் தங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமாய் அழிக்கிற, கொஞ்சம் கொஞ்சமாய் அதை அரித்து போடுகிற எல்லா விதமான எதிர் வல்லமைகளை இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கடிந்து ஜெபம் பண்ணுகிறோம். திருச்சபைக்கு விரோதமாக, திருச்சபையினுடைய வளர்ச்சிக்கு விரோதமாக ஆமென் செயல்படுகிற எல்லா எதிர் வல்லமைகளையும் இயேசுவின் நாமத்தினால நாங்கள் கடிந்து ஜெபம் பண்ணுகிறோம். அந்த ஆவியின் கிரியைகளை நாங்கள் கட்டி ஜெபம் பண்ணுகிறோம். ஒருவேளை சில மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்பி வந்தாங்கன்னா அது அவங்க கிடையாது, அவங்களுக்கு பின்பதாக இருந்து செயல்படுகிற சில பொல்லாத ஆவியின் கிரியைகள். ஹல்லேலூயா. அப்படி என் கூட இணைந்து ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். உங்களுக்கு எதற்காக என்ன காரியத்திற்காக ஜெபிக்கணும்னு தோணுதோ அந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. என்னுடைய பிள்ளைகளுடைய விஷயத்தில், என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, என்னுடைய ஆவிக்குரிய விஷயத்தில், என்னுடைய ஆசீர்வாதத்தின் வளர்ச்சிக்கு விரோதமாக காணப்படுகிற ஆமென் எந்தெந்த காரியமோ நான் இழந்துட்டேன், நான் மிஸ் பண்ணிட்டேன், நான் அந்த காரியத்தை என்னிடத்தில் வந்ததை நான் இழந்துட்டேன், என்னிடத்தில் கர்த்தர் கொடுத்ததை நான் இழந்துட்டேன், என்னிடத்தில் கர்த்தர் தந்ததை நான் இழந்துட்டேன், எனக்கு உரியதை நான் இழந்துட்டேன். இப்போ நான் அது போனா போகட்டுன்னு நான் நிற்கல. அதை நான் எப்படியாகி நான் இழந்ததை திரும்ப பெற்றுக்கொள்வதற்கு என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்கிறதான தைரியத்தோடு கூட, விசுவாசத்தோடு கூட இந்த இடத்துல இருக்கிற அத்தனை பேரும் எல்லாரும் ஆவியில நிறைந்து கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். இன்றைக்கு ஹல்லேலூயா, கர்த்தர் அவைகளின் மேல ஒரு ஜெயத்தை தருவாராக. இன்றைக்கே அவைகளிலே கர்த்தர் ஒரு விடுதலையை தருவாராக. ஆமென், ஹல்லேலூயா. அந்த ஒரே அதிகாரத்தில் எதை இழந்து போனானோ அதே அதிகாரத்தில் தாவீது திரும்ப பெற்றுக்கொண்டான். ஒன்றும் குறைவுபடாதபடிக்கு தாவீது திரும்ப பெற்றுக்கொண்டான். ஹல்லேலூயா. அப்படியானால் ஆண்டவரே, இந்த வருஷத்தின் கடைசி பகுதியில் நாங்க வந்து நிற்கிறோம்ப்பா. அல்லேலூயா. ஆண்டவரே, இந்த வருஷத்தின் கடைசி நாட்களிலே நாங்கள் வந்து நிற்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு ஒன்று தெரியும், இதெல்லாம் நாங்க மிஸ் பண்ணி இருக்கிறோம், இதெல்லாம் நாங்க இழந்திருக்கிறோம். ஒருவேளை சில கிருபைகளை இழந்திருக்கலாம், ஒருவேளை சில தாளந்துகளை இழந்திருக்கலாம், ஒருவேளை ஆமென் விசுவாசத்தை ஆமென் இழந்திருக்கலாம். எதுவோ ஆவிக்குரிய அனுபவங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். பரிசுத்தத்துக்கு விரோதமாக செயல்படுகிற சில மாம்ச
மாம்ச கிரியைகள் உங்களுக்கு விரோதமாக எழும்பி வருகிறதா, அவைகளை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கட்டுகிறோம், நாங்கள் கடிந்து கொள்கிறோம், அவைகளை நாங்கள் மேற்கொள்ளுகிறோம். எங்களுக்கு விரோதமாய், எங்கள் வளர்ச்சிக்கு விரோதமாய், ஹல்லேலூயா ஹல்லேலூயா, இந்த திருச்சபையினுடைய வளர்ச்சிக்கு விரோதமாக ஆத்துமாக்கள் உள்ளே வர முடியாதபடிக்கு, ஆமென், ஆத்துமாக்கள் ஹல்லேலூயா வந்து கர்த்தரை அவருடைய வசனத்தை கேட்க கூடாதபடிக்கு இருக்கிற எல்லா தடைகளும் விலகி போகும்படியாக எல்லா அமலேக்கின் ஆவிகளை நாங்கள் கட்டி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆமென் ஹல்லேலூயா. அமலேக்கின் ஆவிகளை நாங்கள் நிர்மூலமாக்கி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவர் சொன்னார், அதை பின்தொடர், அதை பின்தொடர். ஆமென். அதை கொள்ளையடிச்சு கொண்டு போனானோ அவனை நீ பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தை நீ திருப்பிக் கொள்வாய். ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு ஆவிக்குரிய பிள்ளைகள் மந்த நிலைமையில் இருக்கக்கூடாது. ஒரு ஆவிக்குரிய பிள்ளைகள் ஆமென் போனா போகட்டுன்னு இருக்கக்கூடாது. நமக்குரியதை, எனக்குரியதை, ஆமென் ஹல்லேலூயா, அவைகளை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் நான் விடமாட்டேன். என் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்குண்டான ஆசீர்வாதத்தை எந்த சத்துருவும் பறித்து கொள்ள முடியாது. எனக்கு உண்டான நன்மையை எந்த சத்துருவும் அதை எடுத்து போட முடியாது. ஆமென். எனக்குரியதான ஆமென் நன்மைகளை, ஆசீர்வாதத்தை, சுகத்தை எந்த சத்துருவும் எடுத்து போட முடியாது. என் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அவைகளை மேற்கொள்ளத்தக்கதான பலனை, சத்துவத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். நீங்க உண்மையா ஜெபம் பண்ணீங்கன்னா அவைகளை நிச்சயமாக சுதந்தரித்துக் கொள்வீர்கள் என்று இயேசுவின் நாமத்தினால கட்டளையிடுகிறேன். அல்லேலூயா அல்லேலூயா. ஆமென். இன்னும் பார்க்கும் பொழுது அந்த அதிகாரத்திலே தாவீது கூட இருந்ததான நபர்கள், தாவீது கூட இருந்ததான கூட்டம், நாங்க உங்களுக்கு உதவியாக இருப்போம், நாங்க உங்க கூடயே இருப்போம்னு சொன்ன ஆட்கள், அதில் 600 பேர் சேர்ந்து கொண்டார்கள். அந்த 600 பேர்ல 600 பேரோடு கூட சேர்ந்து யுத்தத்துக்கு போகணும்னு சொல்லி அவங்க முடிவு பண்ணி போகும் பொழுது வசனம் சொல்லுகிறது, அவைகள் அதிலே 200 பேர் ஆற்றை கடக்க முடியாதபடிக்கு நின்று போனார்கள். 9வது வசனத்தில், அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த 600 பேரும் போனார்கள். அவர்கள் பேசோர் ஆற்றண்டைக்கு வந்தபோது அங்கே சிலர் நின்று போனார்கள். தாவீதோ 400 பேரோடும் கூட தொடர்ந்து போனான். 200 பேர் விடாய்த்து போனபடினால் பேசோர் ஆற்றை கடக்க மாட்டாமல் நின்று போனார்கள். அல்லேலூயா அல்லேலூயா. ஆமென். ஆட்கள் மேலே நம்பிக்கை வச்சா இதுதான் நடக்கும். ஆனால் தாவீது ஆட்கள் மேலே இருக்கிற, தன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கையில் அவன் முன்னாடி போகலை. ஆமென். எத்தனை பேர் இருக்கிறாங்களோ இல்லையோ, கர்த்தருடைய நாமத்தினாலே நான் முன்னே போகிறேன். அல்லேலூயா அல்லேலூயா. ஆமென். மனுஷங்க மேலே வைக்கிற நம்பிக்கை அது ஒரு நாளும் கை கொடுக்கவே செய்யாது. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தரை தன் புயபலமாய் கொண்டிருக்கிறதான ஜனங்கள் அவர்கள் பாக்கியவான்கள். ஆமென் சொல்லுவோமாக. ஆமென். அல்லேலூயா. நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷனை ஒரு நாள் நம்பவே கூடாது. பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சு சொல்லுங்க, நாசியில சுவாசம் உள்ள ஆமென் நபர்களை ஒரு நாளும், அவனை தட்டி எழுப்பி கை கொடுங்க. ஆமென். மனுஷங்களை ஒரு நாளும், கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கும் எனக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது கர்த்தருடைய வார்த்தை மட்டும்தான். அல்லேலூயா. என் கூட சேர்ந்து கொள்கிறவங்க சேர்ந்து கொள்ளட்டும், ஆனால் எனக்கு தேவையானது கர்த்தருடைய வார்த்தை மட்டுமே. அல்லேலூயா. இந்த தாவீது கூட இருந்தவங்க திடீர்னு காலவாரி விட்டுட்டாங்க. தாவீது கூட இருந்தவங்க தாவீதுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க. ஆமென். ஆனால் தாவீது அவன் சோர்ந்து போகலை. தன் தேவனாகிய கர்த்தருக்குள் திட நம்பிக்கையாக இருந்து கர்த்தருடைய ஆலோசனை பெற்றுக்கொண்டு அவன் முன்னடக்கும் பொழுது கர்த்தர் தேவையான உதவிகளை அனுப்பி வைக்கிறார். அல்லேலூயா. அந்த அதிகாரத்தின் ஒவ்வொரு வசனங்களை நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே ஒரு நபரை, ஒரு எகிப்தியனை பார்க்குறான். அந்த எகிப்தியன் அந்த அமலேக்கிய கூட்டத்தில் ஒருத்தனாக இருக்கிறான். அவன் உயிருக்கு போராடிட்டு இருக்கும்போது அவனுக்கு உதவி செய்து அவன் மூலமாக அந்த அமலேக்கியர் இருக்கிற இடத்தை கண்டுபிடித்து அந்த அவனுடைய எல்லாவற்றையும் முறியடித்து தனக்குண்டான எல்லாவற்றையும் மீட்டு கொண்டான். அல்லேலூயா
கர்த்தரை சார்ந்து நிற்கும் பொழுது கர்த்தர் நமக்கு தேவையான சகல உதவிகளையும் நமக்கு கட்டளையிடுவார், நமக்கு அருளி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமேன். ஒரு நாளும் மனுஷங்க மேலே நம்முடைய நம்பிக்கையோ, ஆமேன், என்ன ஹாய் பாய்ன்னு சொல்லிக்கிறனோ, ஆனால் இவங்க கடைசி வரைக்கும் என் கூடையே இருப்பாங்கன்னா இடையில என்ன செஞ்சிருவாங்க, நம்மளை கலட்டி விட்டுருவாங்க. ஆனால் கடைசி வரையிலும் நம்மை கைவிடாமல் நடத்துகிற ஒரே ஒரு ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமேன். இந்த காலை நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்லக்கூடியதான ஒரே ஒரு வார்த்தை, தாவீதை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீங்கள் சகலத்தையும் திருப்பி கொள்வாய். அதற்கு ஆண்டவர் தாவீதினிடத்தில் சொன்ன ஒரு ஆலோசனை என்ன தெரியுமா? நீ அதை பின் தொடர். அல்லேலூயா. அதனால தான் அந்த வசனத்தில், அந்த வாக்குத்தத்த வசனத்தில் அந்த பின் தொடருங்கிறதான வார்த்தையை மேலே போட்டிருக்கிறோம். பின் தொடர வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமேன். சத்துரு உங்களுக்குரியதை பறித்து கொண்டானா சத்துருவை பின் தொடரணும். சத்துருவின் மேலே ஆண்டவர் நமக்கு சகல அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமேன். சகல அதிகாரத்தையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். சிலுவையிலே பிசாசை ஆண்டவர் ஜெயித்திருக்கிறார். ஆமேன். அவனுடைய எல்லாவற்றையும் கர்த்தர் தம்முடைய காலின் கீழே நசுக்கி விட்டார். ஆமேன் சொல்லுவோமாக. ஆமேன், அல்லேலூயா. எதெல்லாம் நம்ம குறைவுபட்டிருக்கிறதோ, ஆமேன், நம்முடைய வேலை காரியங்களில், பிஸ்னஸில் பின்னடைவு இருக்கிறதா அதை விட்டுறக்கூடாது. ஆமேன். நம்ம எடுத்த முயற்சியில், ஆமேன், அதில் சில குறைவுகள் இருக்கிறதா அதை விட்டுறக்கூடாது. அதை தான் திரும்ப திரும்ப ஆண்டவர் ஞாபகப்படுத்துகிறார். அதை பின்தொடர், அதை விட்டுறாத. அல்லேலூயா. அதை விட்டுட்டேன்னா அப்படியே என்ன செஞ்சிடும், போயிடும். ஆனால் எதை ஃபோக்கஸ் பண்ணையோ, எதை அடைய வேண்டும் என்று, ஆமேன், எதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் உனக்கு வாக்குத்தத்தம் பண்ணினாரோ அதை தொடர்ந்து பின் சென்று அவைகளை பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் கிருபை தருவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளவு தோல்விகள் வரட்டும், எவ்வளவு பிரச்சனைகள் வரட்டும், அதை கண்டு சோர்ந்து போயிட வேண்டாம். ஆண்டவர் சொல்லுகிறார், அதை பின்தொடர், அதை பிடித்து நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிறோம், கிதியோன், நம்ம 1ஆம் தேதி கூட அந்த வசனத்தை சொன்ன 8வது அதிகாரம் 4வது வசனத்தில், கிதியோன் விடாய்த்திருந்தும் சத்துருவை அவன் பின்தொடர்ந்தான். அல்லேலூயா. ஆண்டவர் கிதியோனை பார்த்து சொன்னார் 6வது அதிகாரத்தில், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ. அல்லேலூயா. ஆண்டவருடைய அந்த பலத்தோடு கூட நம்ம புறப்பட்டு போகும் பொழுது, ஆமேன், கர்த்தர் நமக்கு முன் சென்று நமக்கு ஜெயத்தை உண்டு பண்ணுவார். ஆமேன் சொல்லுவோமாக. ஆமேன், அல்லேலூயா, அல்லேலூயா. விடாய்த்திருந்தோம், கொஞ்சம் பலன் இருந்தோம், சோர்ந்து போகாமல் நாம் முன்னடக்கும் பொழுது நிச்சயமாக அவைகளை சுதந்தரிப்பதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமேன். தாவீது ஏபோத்தை கொண்டு வர சொல்லி ஏபோத்தை தரித்து கொண்டு தேவனுடைய சமூகத்திலே அவன் விசாரிக்கிறான். எனக்காக விசாரிக்கிறதுக்கு நான் வேற யாரையும் நான் ஏற்படுத்த மாட்டேன், நானே கர்த்தருடைய சமூகத்தில் போய் நின்று நான் ஜெபம் பண்ணுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமேன். அவன் தேவனுடைய சமூகத்தில் நின்று ஏபோத்தை தரித்து கொண்டு, ஏபோத்தை எல்லாருமே தரிக்க முடியாது, ஆசாரிகள் மாத்திரம்தான் தரிக்க முடியும். ஆனால் ஆசாரியர்கள் தரித்து கொள்ளுகிறதான அந்த உடையை வாங்கி அதை தரித்து கொண்டு தேவனுடைய சமூகத்தில் வந்து நிற்கும் பொழுது கர்த்தர் ஆலோசனைகளை தருகிறார். நீ இதை செய், நீ அதை பின்தொடர், நிச்சயமாக அவைகளை எல்லாவற்றையும் நீ திருப்பிக் கொள்வாய் என்று தாவீதோடு கூட கர்த்தர் பேசின அதே ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். இந்த வருஷத்தின் கடைசி நாட்களில் நம்ம வந்திருக்கிறோம். ஆமென். ஆண்டவர் சொன்னதை நிச்சயமாக அவை நிறைவேற்றி முடிப்பார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். சில காரியங்கள் போனது போகட்டும்னு நம்ம இருக்கக்கூடாது. ஆமென். அவைகளை தொடர்ந்து முயற்சி செய்யணும். நாம் அவைகளை பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் கிருபை தருவார். அல்லேலூயா. அதற்குத்தான், தொடர்ந்து முயற்சி செய்வதற்குத்தான் ஜெப நாட்களை நம்ம நியமிச்சிருக்கிறோம். தொடர்ந்து முயற்சி செய்வதற்குத்தான் இப்படி ஆராதனை வேளையில் நம்ம கூடி வருகிறோம். இந்த 21 நாட்கள்
நம்ம இந்த ஜெப நாட்களை நம்ம நியமிச்சிருக்கிறோம். அந்த நாட்களை எல்லாருமே நம்ம பயன்படுத்தி கொள்ளணும். ஆமென். இழந்த எல்லாவற்றையும், சிறியதிலும் பெரியதிலும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். எனக்கும் இந்த வசனத்துக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க. சம்பந்தம் இருக்கிறதுனால தான் கர்த்தர் இந்த வார்த்தையை இந்த மாதத்தில் நமக்கு தருகிறார். அல்லேலூயா. இல்லை, இந்த வார்த்தை யாருக்கோ, அவங்க நிறைய காரியத்தை இழந்திருப்பாங்க, இழந்ததை ஆண்டவர் திரும்ப தருவார் அப்படின்னு நீங்கள் ஒருவேளை நினச்சிருந்தீங்கன்னா அதை மாற்றுங்க. ஆமென். இந்த வார்த்தை உங்களுக்காக இருக்கிறபடினால தான், இந்த வார்த்தை எனக்காக இருக்கிறபடினால், இந்த வார்த்தை நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இருக்கிறபடினால தான் கர்த்தர் இந்த மாதத்தில் இந்த வார்த்தையை தருகிறார். இழந்த எல்லாவற்றையும் ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அதற்கு நம்ம மாம்சத்தில் செயல்பற்றக்கூடாது. தேவனுடைய சமூகத்தில் அதிகமாய் நாம் காத்திருக்கணும். இந்த தாவீது கர்த்தருடைய வார்த்தைக்காக அவன் காத்திருந்தான், வெயிட் பண்ணினான். நம்ம அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு பதில் நம்ம என்னென்ன விதத்துலலாம் நம்ம டெக்னிக்கலை யூஸ் பண்ணணுமோ, என்னென்ன விதத்துலலாம் இந்த மூளை அறிவை சார்ந்திருக்கணுமோ, நம்ம அந்த ரூட்டில் நம்ம போயிடக்கூடாது. ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து ஆமென், அவருடைய ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டு நம்ம நடக்கும் பொழுது நிச்சயமாக நமக்கு விரோதமாக இருந்த எல்லாவற்றையும் முறியடித்து இழந்த எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இழந்த எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். திருச்சபையை பார்த்து சொல்லுகிறேன், திருச்சபையின் ஊழியத்தில் கர்த்தர் தந்த ஆத்துமாக்கள் உண்டு. இழந்த ஆத்துமாக்களை கர்த்தர் திரும்ப கொண்டு வருவார். அல்லேலூயா, ஆமென். இழந்த சில ஊழியங்களை ஆண்டவர் திரும்ப தருவார். ஆமென். அவைகளை நம்ம சோர்வு என்பது அது ரொம்ப மோசமான ஒரு வியாதி. சோர்வு என்பது ரொம்ப மோசமான ஒரு வியாதி. அந்த சோர்வில் நம்ம இருந்துடக்கூடாது. இன்னும் ஒரு வசனத்தை வாசிப்போமா? ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 51வது அதிகாரம் 9வது வசனம். இல்லை 51:9. எழும்பு எழும்பு, பெலன்கொள், கர்த்தரின் புயமே, முந்தின நாட்களிலும் பூர்வ தலைமுறைகளிலும் எழும்பினபடி எழும்பு. நீதான் அல்லவோ மகா ஆழத்தின் தண்ணீர்களாகிய சமுத்திரத்தை வற்றி போக பண்ணினதும், மீட்கப்பட்டவர்கள் கடந்து போக கடலின் பள்ளங்களின் வழியாக்கினதும் நீதான் அல்லவோ. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், எழும்பு எழும்பு, பெலன்கொள், கர்த்தருடைய புயமே, முந்தின நாட்களிலும் பூர்வ தலைமுறைகளிலும் எழும்பினபடி நீ எழும்பு. அல்லேலூயா. இந்த நவம்பர் மாதத்தில் கர்த்தர் இந்த வார்த்தையை ஞாபகப்படுத்துகிறார், நீ எழும்பு. ஆமென். நீ பெலன்கொள், முந்தின நாட்களிலும் பூர்வ தலைமுறைகளிலும் நீ எழும்பினபடி நீ எழும்பு. அல்லேலூயா, ஆமென். நமக்குள் இருக்கிற பலவீனத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆனால் ஆண்டவர் சொன்னார், நீ எழும்பு. 52வது அதிகாரம் 1வது வசனத்தில் பாருங்க, எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை, உனக்குள்ள இருக்கிற வல்லமையை நீயே சில நேரத்தில் அறியறது இல்லை, ஆனால் நீ அதை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவது இல்லை. தூசியை உதறிவிட்டு எழுந்திரு. அல்லேலூயா, அல்லேலூயா. எருசலேமே வீற்றிரு, சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு. ஆமென், அல்லேலூயா, ஆமென். எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவர் என்னோடு கூட பேசுகிறார், நீ எழும்பு, நீ எழும்பினபடி, முந்தின நாட்களிலே எழும்பினபடி எழும்பு. அல்லேலூயா, ஆமென். பெலன்கொள், கர்த்தருடைய புயமே நீ பெலன்கொள். ஆமென். ஆண்டவர் இந்த மாதத்திலே நமக்கு அதிகமான கிருபையை கர்த்தர் தருவாராக. ஆமென், அல்லேலூயா.
இழந்த எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நம்முடைய நாலேஜ் இல்லாமல் நாம் இழந்த காரியங்கள், அதாவது நம்முடைய அறிவுக்கு உட்படாத நிலைமையில் நாம் யோசித்திராத நம்ம அதை சில காரியங்களில் நாம் நினைத்திராத நேரத்தில் எல்லாவற்றையும் இழந்து ஏன் எதற்காக இது நடந்தது என்கிற நிலைமையில் இருந்து சில காரியங்களை இழந்திருந்தாலும் இழந்த எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் இந்த மாதத்திலே கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். சில காரியங்களுக்கு சில காரணங்கள் உண்டு, சில ரீசன்ஸ் உண்டு. அதனால தான் இதை இழந்துட்டோம், அதனால தான் இதை மிஸ் பண்ணிட்டோம். அப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும் அவைகளை இயேசுவின் நாமத்தினால திரும்பவும் பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா, ஆமென். உங்களை கொஞ்ச நேரம் ஜெபத்தில் நடத்த விரும்புகிற எல்லாரும் கொஞ்சம் முழங்கால் படியிட்டு, முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டு, அல்லேலூயா, ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஜெபம் பண்ணணும். இன்றைக்கு இந்த நவம்பர் மாதத்தில் இந்த முதல் வாரத்திலையும் கர்த்தர் நமக்கு ஒரு வார்த்தையை நமக்கு ஞாபகப்படுத்தி இருக்கிறார். நீ இழந்த எல்லாவற்றையும் நீ திருப்பிக் கொள்வாய். அதற்கு நீ செய்ய வேண்டியது என்ன? நீ அதை பின்தொடர், அதை பின்தொடர், அதை விட்டுவிடாதே. ஆமென், ஹல்லேலூயா. அதை விட்டுவிடாதே, அதை பின்தொடர். தாவீது ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் அவர் திருப்பிக் கொண்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. நன்றியோடு கூட நாங்களுமே துதிக்கிறோம், நன்றியோடு கூட நாங்களுமே துதிக்கிறோம். எல்லாரும் வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணி நாம் ஜெபம் பண்ணுவோம். சில காரியங்களுக்கு ஆமென் நம்முடைய மனதை அடைத்து வைக்கக்கூடாது, நம்முடைய வாயை அடைத்து வைக்கக்கூடாது. வாயை திறந்து ஆமென், ஹல்லேலூயா, இருதயத்தை தேவனுடைய சமூகத்தில் ஊற்றிவிட்டு நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் நமக்கான எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு உதவி செய்வார். ஆமென். இழந்த எல்லாவற்றையும், இழந்த எல்லாவற்றையும், ஓ ஹல்லேலூயா. நான் ஏற்கனவே சொன்னேன், சபையை குறித்து சோர்ந்து போய் நான் இருக்கும் பொழுது தான் ஆண்டவர் இந்த வார்த்தையை கர்த்தர் கொடுத்தார். இழந்த எல்லாவற்றையும் நீ திருப்பிக் கொள்வாய். ஆனால் நீ செய்ய வேண்டியது என்ன? அதை பின்தொடர், அதை பின்தொடர், எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வாய். ஹல்லேலூயா. எல்லாரும் முழங்கால் படியிட்டு நம்ம ஜெபமனுமாக கர்த்தருடைய ஆவியானவர் இந்த காலை நேரத்தில் நம்ம ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவாராக, நம்ம ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவாராக. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் நிலை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஹல்லேலூயா அந்த காரியங்கள் எப்படிப்பட்டவைகளாக இருக்கிறது? முந்தி எழும்பினபடி, முந்தின நாட்களிலே பூர்வ தலைமுறைகளிலே செயல்பட்டது போல எழும்பினபடி நீ எழும்புன்னு கர்த்தர் சொல்லுகிறார். எழும்பு, எழும்பு சீயோனே, உன் வல்லமையை நீ தரித்துக்கொள். ஆமென். உனக்கு ஒரு அதிகாரம் உண்டு, உனக்கு ஒரு வல்லமை உண்டு, உனக்கு ஒரு பலன் உண்டு. அதை சத்துரு அறியட்டும். நீ எழும்பு, எழும்பு சீயோனே, உன் வல்லமையை நீ தரித்துக்கொள். ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எதுவும் உன்னை மேற்கொள்ள முடியாது. அசுத்தனோ ஆமென், ஆமென், விருத்த சேதனம் இல்லாதவனோ இனி உன்னிடத்தில் வருவது இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. எதுவும் உன்னை மேற்கொள்ள முடியாது. நீ தூசியை உதறிவிட்டு ஆமென் நீ எழும்பு. எது தூசின்னு உங்களுக்கு தான் தெரியும். தூசியை உதறிவிட்டு எழும்புவதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. இந்த நவம்பர் மாதத்தில் இன்னும் ஒரு மாதம் தான் இருக்குது, டிசம்பர் மாதம் இருக்குது. இந்த வருஷத்தை ஜெயமாய் நாம் ஓடி முடிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள், நமக்கு கொடுக்கப்பட்ட தரிசனங்கள், அவைகள் எல்லாம் நிறைவேறுவதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமென், ஹல்லேலூயா. இழந்ததான ஆமென் சில ஆசீர்வாதங்கள், சில நன்மைகள், இழந்த சில ஆவிக்குரிய காரியங்கள்
இழந்த சில பொருளாதாரங்கள், இழந்த சில உறவுகள், ஆமென், இவைகள் எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொள்வதற்கு, மீட்டுக் கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. தாவீதின் தேவன் தாமே நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீதின் தேவன் தாமே நம்மோடு கூட இருக்கிறார். நிச்சயமாக அவைகளை மேற்கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு ஆமென் பலனை, கிருபைகளை கர்த்தர் பெருக பண்ணுவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் கர்த்தருக்குள் பலன் அடைகிறேன். நான் கர்த்தருக்குள் நான் பலன் அடைகிறேன். நான் கர்த்தருக்குள் பலன் அடைகிறேன். அவர் என் பல, அவர் என் பல. அவர் என் கால்களை மான்களின் கால்களை போலாக்கி என்னை உயரத்திலே என்னை நடக்க பண்ணுவா. அவர் என் கால்களை மான்களின் கால்களை போலாக்கி என்னை உயர் ஸ்தலங்களிலே என்னை நடக்க பண்ணுவா. ஆண்டவராகிய கர்த்தர் என் பல, ஆண்டவராகிய கர்த்தர் என் பல, ஆண்டவராகிய கர்த்தரே என் பலன். ஹல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாய், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற அத்தனை ஆயுதங்களை வாய்க்காதே போகும்படியாக கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவா. கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவா. நீங்கள் சும்மா இருப்பீர்கள், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன் என்று சொன்ன ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் நம் அருகிலே வந்திருக்கிறார். அவர் நம் நடுவிலே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். ஓ ஹல்லேலூயா. ரிகர நந்தர ரபகதர நந்தர ரப துர நந்தர ரபகதர நந்தர ரப. கரங்களை தட்டி ஆவியில நிறைந்து முழு பலத்தோடு கூட ஆவியானவரே, 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 கடந்த 10 மாதங்களையும் கிருபையாய் நீர் கடந்து வர பண்ணினே ஆண்டவரே. இந்த 11வது மாதத்திலையும் தேவ பலத்தோடு, தேவ கிருபையோடு கூட, தேவனுடைய உதவியோடு கூட நான் கடந்து போகணும். நான் எதிரியை ஜெயிக்கணும். நான் சத்துருவை மேற்கொள்ளணும். எனக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற ஆமென் ஆயுதங்களை நான் முறியடித்து, ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, நான் சேனைக்குள் நான் பாயணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதிக்கிறப்பா, 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 துதிக்கிறப்பா. நன்றியப்பா. வசனம் சொல்லுகிறது, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் நான் பாய்வேன். நான் ஒரு மதிலை தாண்டுவேன். மதிலை நம்ம தாண்டணும், சேனைக்குள் பாயணும். ஆமென். ஜெயம் எடுக்கணும். கர்த்தர் கிருபை தருவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் தேவனுடைய சமூகத்தில் எழும்புவோமாக, எழும்பி நிற்போமாக. ஹல்லேலூயா. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டிடுவேன், மதிலை தாண்டிடுவேன். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டிடுவேன், மதிலை தாண்டிடுவேன். ஐயா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டிடுவேன், மதிலை தாண்டிடுவேன். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டிடுவேன், மதிலை தாண்டிடுவேன். ஐயா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம். மான்களைப் போல ஓட செய்தீர், உயர அமர செய்தீர், உயர அமர செய்தீர். மான்களைப் போல ஓட செய்தீர், உயர அமர செய்தீர், உயர அமர செய்தீர். ஐயா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம்,
ஏசையா ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோமாக. நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா. யுத்த களத்திலே தாவீதினுடைய சகோதரர்கள் ஆமென் அண்ணமார்கள்லாம் இருந்தது போல நான் அல்ல. ஆமென். ஹல்லேலூயா. எனக்குள் ஒரு வைராக்கியம் உண்டு. ஆமென். அவனை நான் மேற்கொள்ளுவேன், அவனை நான் முறியடிப்பேன், அவனை நான் ஜெயிப்பேன். ஹல்லேலூயா. ஆமென். விரோதமாக எழும்பி நின்ற கோலியாத்தின் வல்லமையை மேற்கொள்வதற்கு அன்றைக்கு அந்த சின்ன தாவீதுக்குள்ளாக இருந்ததான அந்த தேவனுடைய பலன் அவனை மேற்கொள்ள செய்தது. ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கும் நம்மை ஆவியிலே பலனடைய செய்து சத்துருவை மேற்கொண்டு ஆமென் ஹல்லேலூயா நமக்கு எதிரடையாக இருக்கிற எல்லாவற்றையும் முறியடித்து நாம் இழந்த எல்லாவற்றையும் திருப்பி கொள்வதற்கு ஆமென் அவனிடத்தில் இருக்கிறதான உடைமைகள் எல்லாவற்றையும் கொள்ளையாடி கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஆமென். பலவானை முந்தி கட்டுவதற்கு ஆமென் ஹல்லேலூயா அந்த உன்னத பலன் நம்மேல் வருவதாக. ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் அதிகமாய் காத்திருப்போம், ஜெபம் பண்ணுவோம். ஆமென். இழந்த எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென் ஆமென். எங்கள் சர்வ வல்லமையுள்ள பிதாவே, கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த காலை நேரத்திலையும் இந்த மாதத்தில் இந்த முதல் வாரத்திலையும் நீர் எங்களுக்கு தந்ததான நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, ஒவ்வொருவரோடு கூட நீங்கள் இடைப்பட்டிருக்கிறீங்கப்பா ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இழந்த எல்லாவற்றையும் தாவீது ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் திருப்பிக் கொண்டான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த வருடத்தில் இந்த மாதத்தில் இந்த வருடத்தின் இறுதிக்குள்ளாக இழந்த எல்லாவற்றையும் நாங்கள் திருப்பிக் கொள்வதற்கு ஆண்டவர் எங்களுக்கு அடியார்களுக்கு கர்த்தர் கிருபை தருவீராகப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவர், உம்முடைய ஆவியின் பலத்தோடு கூட நாங்கள் தொடர்ந்து முன்னேறி செல்வதற்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராகப்பா. வந்த ஒவ்வொருவரை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. உம்முடைய சமூகத்தில் எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி தருகிறோம். தொடர்ந்து இருக்கிற கர்த்தருடைய பந்தியை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. யாவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.